கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்து 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி முழுவதும் அந்தகாரமாயிருந்தது. சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அப்பொழுது இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இதுவரை பரியாசம் பண்ணின 100க்கு அதிபதி இப்பொழுது சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று கூறி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஜனங்கள் எல்லாரும் இதுவரை இயேசுவை நிந்தித்தார்கள். ஆனால் இப்போது இயேசு மரித்ததும் நடந்தவைகளை பார்த்து தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். ஆனால் அவருக்கு அறிமுகமானவர்கள் கலிலேயாவில் இருந்து அவரோடு கூடவே ஊழியத்திற்கு சென்ற பெண்கள் தூரத்திலிருந்து இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதர்களுடைய பட்டணமாகிய அரிமத்தியா பட்டணத்தான். அவன் யூதனாய் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கு அவருடைய செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அதனால் வேதபாரகர் பரிசேயருடைய ஆலோசனைகளின்படி இயேசுவை பாடுபடுத்தின பின்பு அவன் மரித்துவிட்டார் என்பதை அறிந்து இயேசுடைய சரீரத்தைக்கு நான் எதையாகிலும் செய்வேன் என்று கூறி அவன் வருகிறான் என்று பார்க்கின்றோம். அவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துணியாகிய லினன் துணியாலே அதை சுற்றி கன்மலையில் வெட்டப்பட்டு யாரையும் அதனுள் வைக்காத ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. கலிலேயாவிலிருந்து இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் செய்த பெண்கள் இயேசுவை பிடித்தவுடனே ஓடி சென்று விடவில்லை. இயேசுவை இந்த மக்கள் படுத்துகிற பாடுகளையெல்லாம் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கினது, அவரை மெல்லிய துணியினால் சுற்றி கல்லறையில் வைத்தது, கல்லறையின் வாசலில் கல்லை புரட்டி மூடியது, அதுவரை அந்த பெண்கள் இயேசுவின் பின்னே சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் பெற்றோருக்கு ஒரே மகன். ஆகவே அவன் தந்தை அவன் பிறந்தது முதல் அவனை கூடவே கூட்டி செல்வார். எங்கு சென்றாலும் அப்பா பின்னாடியே சென்று போய்கொண்டே செல்வான். ஒரு நாள் தகப்பனார் சுகவீனம் என்று சொல்லி படுத்து கொண்டார். ஆகவே மருத்துவமனையில் பரிசோதித்துவிட்டு மருத்துவர் சொன்னார், 1 வாரம் நீங்கள் மருத்துவமனையிலே தங்க வேண்டும் என்றார். அப்போதும் அந்த மகன் பெற்றோரோடு கூடவே மருத்துவமனையில் இருந்தான். பின்பு எல்லாருமாக வீட்டிற்கு வந்தனர். அதன் பின்பு தகப்பனாருக்கு வயது சென்றதால் அடிக்கடி மருத்துவமனைக்கு வருவதுமாய் இருந்தனர். இந்த மகனும் அப்பாவுக்கு பின் சென்று வருவான். ஒரு நாள் அவன் அப்பா மரித்து விட்டார். அதை அவனால் தாங்க முடியவில்லை. தகப்பனாரை குளித்து ஆயத்தம் செய்து பெட்டியில் வைத்தனர். அழுது கொண்டே பெட்டியின் அருகிலே இருந்தான். மாலை வேளையில் அவன் அப்பாவை கல்லறை தோட்டத்திற்கு எடுத்து சென்றார்கள். அங்கும் அவன் சென்று அழுதான். பின்பு குழியினுள் இறக்கும் போதும் அவருக்கு பின் சென்று குழியின் அருகிலே நின்று அழுதான். அவன் கூறினான், அப்பா, நான் பிறந்தது முதல் உங்களோடு கூடவே பின் சென்று வந்திருக்கிறேன். இனி நான் யார் பின்னே செல்வேன் என்று ஏங்கி ஏங்கி அழுதான். பார்ப்பவர்களுக்கு பரிதாபமாக இருந்தது. இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் யார் பின்னே செல்லுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த பெண்களை பாருங்கள். கலிலேயாவில் இவர்கள் இருந்தாலும் இயேசுவோடு கூடவே ஊழியத்தில் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு நமக்காக பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தும் போதும் இயேசுவின் பின்னே சென்று அழுது கொண்டே இருந்தார்கள். மரித்த பின்பும் அவர்கள் வீட்டுக்கு செல்லவில்லை. இயேசு மரித்த பின்பு அவரை என்ன செய்கிறார்கள்? யார் அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள்? எந்த கல்லறையில் அவரை வைக்கிறார்கள்? யாரும் அவரை எடுத்து விடாதபடிக்கு கல்லறையிலே கல்லை புரட்டி வைக்கிறார்களா என்றெல்லாம் அவர் பின்னே சென்று பார்த்துவிட்டு தான் அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு சென்றார்கள். நாமும் எப்போதும் இயேசுவின் பின்னே செல்லுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை பின் செல்லவும், உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும் நீர் கிருபை செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.